தேசிய ஊடகங்களையும் சந்திக்க மறுத்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். ஏற்கனவே 2026 தேர்தல் முடிந்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எந்த ஊடகத்தையும் சந்திக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் அதை இப்பொழுதுமே முன்னெடுத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் இதுவரை ஒரு சந்திப்பை கூட அண்ணன் செய்யவில்லை. இதற்கு முன்பு இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அவர் பேசிய ஒரே ஒரு மேடை அப்படின்னா அது மே 18 மேடை மட்டும்தான். அதன் பிறகு பல இடங்களில் அவரை சந்திப்பதற்காகவும் அவர்கிட்ட கருத்து கேட்பதற்காகவும் வருகிறதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இப்போ கட்சி உறவினர்களுடைய அந்தந்த நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய வளர்ச்சிக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு விடயங்களை மட்டும் கட்சி உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய அந்த வேலைகளை பார்ப்பதை தவிர்த்து வெளியில் கருத்து சொல்வது, மக்களுக்கான விஷயங்களில் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் எதையும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. வெளியில் தெரிந்து ஆனால் அவர் உள்கட்டமைப்பில் என்னென்ன விடயங்கள் செய்கிறாரு, எப்படி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் இதுவரைக்கும் கணிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு திருமண விழாக்கள் மற்றும் இதர அந்தந்த நிகழ்வுகள்லாம் கட்சி சம்பந்தமான ஆட்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இளையான்குடி சென்றிருந்த அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதற்காக அங்கு இருந்த அனைத்து உறவுகளிடம் நின்று படம் எடுத்து கொண்டு சென்ற அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்ததும் பட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது போல் அவர் கையை காட்டிட்டு அமைதியாக போய் காரில் அமர்றாரு. அந்த புகைப்படம் பார்க்குறீங்க, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தந்தது. தேடி தேடி ஒரு நபர்கள் 2 நபர்கள் நின்னாலும் என்னடா தம்பி அப்படின்னு வரக்கூடிய ஒரு நபர் பட்டுன்னு மொத்த பேரையும் ஒதுக்குறாரு. இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஊடகங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்து இப்போ அதை கடந்து தேசிய ஊடகங்களை கிட்ட வரும்போது அண்ணன் சீமான் அவர்களை ஒதுக்கி தள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த யுக்தி என்ன, அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு அனைவருக்குமே ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது. உண்மையிலே இதுதான் தேவை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுது பேச வேண்டும் அப்படிங்கிறது, எந்தெந்த விடயத்துக்கெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவெடுத்து அதற்கு மட்டும் பதில் கூறட்டும். மற்றபடி என்ன நடக்கிறதோ அதன்படியே வாழட்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லி புரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் இது போல் தொடர்ச்சியாக ஊடகங்களை சந்திப்பதை தவிர்ப்பது அப்படிங்கிறது சரி என பார்க்கிறீர்களா, இல்லை தவறு, நம்ம நிச்சயம் சந்தித்து அவரது கருத்துக்களை பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.